பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மீண்டுமாக இந்த வாரத்தின் முதலாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை உயிர்த்தெழுந்த காலவெளியிலே கர்த்தருடைய சமூகத்திலே வந்து அவரை துதித்து பாடி ஆராதித்து மகிமைப்படுத்தும்படியாக தேவன் நம்மை அழைத்து வந்தார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக இப்பொழுது தேவ செய்திக்காக நாம் கடந்து செல்ல போகிறோம். இன்றைய செய்திக்காக யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றென்றைக்கும் இதுவே என் நாமம், தலைமுறை தலைமுறை தோறும் இதுவே என் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவர்களிடத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், எகிப்தியர், எமோசியர், பெரிசியர், எவீரியர், எபூசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்று சொன்னேன் என்று சொல்லு. அவர்கள் உன் வாய்க்கு செவி கொடுப்பார்கள். அப்பொழுது நீயும் இஸ்ரவேலின் மூப்பரும் எகிப்தின் ராஜாவினிடத்தில் போய், எபிரியருடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை சந்தித்தார். இப்பொழுது நாங்கள் வனாந்திரத்தில் 3 நாள் பிரயாணமாய் போய் எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படி எங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனாலும் எகிப்தின் ராஜா கைவல்லமை கண்டாலொழிய உங்களை போகவிடான் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் என் கையை நீட்டி எகிப்தின் நடுவில் நான் செய்யும் சகலவித அற்புதங்களினாலும் அதை வாதிப்பேன். அதற்கு பின் அவன் உங்களை போகவிடுவான். ஆமேன். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஒரு பாடலை பாடி ஜெபித்து அவருடைய வார்த்தைக்குள்ளாக கடந்து செல்வோம். காலடி சறுக்கின்ற வேளையிலே பேரன்பு என்னை தாங்கிடுதே. காலடி சறுக்கின்ற வேளையிலே பேரன்பு என்னை தாங்கிடுதே. மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். காலடி சறுக்கின்ற வேளையிலே பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். கருவியாய் மாற்றி
ஆபத்து நேரங்களில் துணையானார். துன்ப நாட்களிலே அமைதியானார். ஆபத்து நேரங்களில் துணையானார். ஹalleluya ஹalleluya ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அடி சறுக்கின்ற வேளையிலே என் பேரன்பு என்னை தாங்கிடுதே. மனதினில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்றேன். இயேசுவே எனக்கு வழியானார். அவரே எனக்கு ஜீவனானார். இயேசுவே எனக்கு வழியானார். அவரே எனக்கு ஜீவனானார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடார். எதிலும் எப்போதும் கைவிடார். அவர் என்னை ஒருபோதும் கைவிடார். எதிலும் எப்போதும் கைவிடார். ஹalleluya ஹalleluya ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. காலடி சறுக்கின்ற வேளையிலே என் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதினில் கவலைகள் பெருகும் போதே என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகின்றேன். கால்களை இடராமல் பார்த்துக் கொள்வார். போய் வரும் வழிகளை காத்திடுவார். என் கால்களை இடராமல் பார்த்துக் கொள்வார். போய் வரும் வழிகளை காத்திடுவார். இயேசுவின் நிழலிலே மறைத்திடுவார். நிரந்தரம் அவரோடு வைத்துக் கொள்வார். இயேசுவின் நிழலிலே மறைத்திடுவார். நிரந்தரம் அவரோடு வைத்துக் கொள்வார். ஹalleluya ஹalleluya ஹல்லேலூயா ஹalleluya ஹalleluya ஹல்லேலூயா. காலடி சறுக்கின்ற வேளையிலே உன் பேரன்பு என்னை தாங்கிடுதே. காலடி சறுக்கின்ற வேளையிலே உன் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறேன். என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உன் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் காலடி சறுக்கின்ற வேளையிலே உன் பேரன்பு என்னை தாங்கிடுதே. என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். என் மனதில் கவலைகள் பெருகும் போது என் உள்ளத்தை ஆறுதல் படுத்துகிறீர். கருவியை மாற்றி வாழ வைக்கின்றேன். என்னை அமைதியின் கருவியை மாற்றி
இயேசு வாழ்வு அளிக்கின்றார். இயேசு வாழ்வு அளிக்கின்றார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான காலவெளியிலும் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்மை துதித்து பாடி ஆராதித்து உம்மை மகிமைப்படுத்தத்தக்கதாக கிருபை தந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினால் ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பாடின பாடல்கள் ஆராதனை வேளையை ஆசீர்வதித்து கொடுத்தீர். இப்பொழுது உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து வருகிறோம். வாசிக்கப்பட்ட வேத வசனங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். வாசித்த உம்முடைய மகனை ஆசீர்வதிப்பீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, இந்த வசனங்கள் மூலமாக கர்த்தர் எங்களோடு பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசுகிறவர் நீங்கள் இல்லை, பரிசுத்த ஆவியானவர் உங்களிருந்து பேசுவார் என்ற வார்த்தையின்படியே பரிசுத்த ஆவியானவர் அடியனுடைய நாவுகளை பிடித்துக்கொண்டு நீ பேசும்படியாகும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் கேட்கப் போகிற இந்த செய்தியானது உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஆசீர்வாதமாக காணப்பட கிருபை செய்ய ஆசீர்வதித்து தாரும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தருக்கென்று உம்முடைய பிள்ளைகள் கொடுத்த காணிக்கைகள் தசமபாகங்கள் எல்லாவற்றையும் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்களாமற் போக மட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். நமஸ்காரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மீண்டுமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ நாமம் மகிமைப்படுவதாக. நம்மளுடைய வார்த்தை கிடைச்செல்வோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 20 வசனங்களை நாம் வாசிக்க கேட்டோம். மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் தேவனாகிய பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர், ஆமென், என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்வாயாக. என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தோறும் என் பெயர் பிரஸ்தாபம். நீ போய் இஸ்ரவேலின் மூப்பரை கூட்டி அவரிடத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவருடைய தேவனாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாய் கர்த்தர் எனக்கு தரிசனமாகி உங்களை நிச்சயமாய் சந்தித்து எகிப்தில் உங்களுக்கு செய்யப்பட்டதை கண்டேன் என்றும், நான் உங்களை எகிப்தின் சிறுமையிலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானானியர், ஏத்தியர், எமோரியர், பெரிசியர், ஏவியர், எபிசியருடைய தேசத்துக்கு கொண்டு போவேன் என்றும் சொன்னேன் என்றார். ஆமென். அல்லேலூயா. சரி, இப்பொழுது நாம் பார்க்கலாம் பிரியமானவர்களே, செய்தி போ இஸ்ரவேலுடைய பிரயாணத்தை குறித்து நம்ம பாகம் 1. இஸ்ரவேல் இந்த மோசையினுடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய வழிநடத்துதல் எப்பொழுதுமே நமக்கு புதிய ஏற்பாட்டில் உள்ள சபைக்கு ஒரு அடையாளம் அல்லது கிறிஸ்துவுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அதனால தான் மோசே சொன்னார், என்னை போன்று உங்கள் சகோதரிலிருந்து ஒரு தீர்க்கதரிசி தேவன் எழும்ப பண்ணுவார். அவர் சொல் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு என்ன செய்யப்படுவான், நிர்மூலமாக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டது. ஸ்தோத்திரம். கவனிங்க, இப்போ இஸ்ரவேலருடைய பிரயாணத்தை நாம் பார்க்கோம் என்பது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வாக்குத்தத்தம் தேசமான கானான் வரை தேவன் அவர்களை வழிநடத்திய ஒரு பயணம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனமாகிய எகிப்திலிருந்து புறப்பட்டு கானான் என்னும் தேசத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் இறங்கினேன் என்று கர்த்தர் சொன்னார். அது ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது. ஆபிரகாமே, உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை என்ன செய்வேன், சுதந்திரமாக நான் கொடுத்தேன் என்று சொன்னார். அது ஒரு வாக்குத்தத்தம். தேவன் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார். தேவன் எந்த வாக்குத்தத்தங்கள் செய்தாலும் சரி, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. அநேக வாக்குத்தத்தங்கள் அங்கு இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புறஜாதிகளுக்கு வருகிறது என்று கலாத்தியர் 3:14 சொல்லுகிறது. எப்படி தேவன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தாரோ அதே போன்று நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார்.
அவருடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். ஆபிரகாமை தேவன் பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் கொடுத்தேன். சந்ததிகளுக்கல்ல, சந்ததி. அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கின் சந்ததியாக இருக்கிறது. அதே போன்று வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சந்ததியாக இருக்கிறது. மாம்ச பிரகாரமான ஒரு வாக்குத்தத்தம் ஈசாக்கு. ஆபிரகாமுக்கு 3 மனைவிகள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அதை குறித்து தேவன் சொல்லல. உனக்கும் உனக்கு பின்வரும் சந்ததிக்கும். ஆபிரகாமுடைய 2 மனைவிகள் மூலமாக பிறந்த பிள்ளைகளுக்கு அல்ல, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த சந்ததி ஈசாக்கு. ஆகையால் ஈசாக்கின் மூலமாக உன் சந்ததி விளங்கும் என்று சொன்ன தேவன், அந்த சந்ததிக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் என்னும் தேசத்தை சுதந்திரமாக தருவேன் என்று சொன்னார். அதே வாக்குத்தத்தத்தை ஆவிக்குரிய பிரகாரமாக கலாத்தியர் 3:16 நாம் வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் பண்ணப்பட்டன சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அந்த சந்ததி கிறிஸ்துவே. போதும். மாம்ச பிரகாரமான சந்ததி ஈசாக்கு, குமாரனாகிய ஈசாக்கின் மூலமாக வரக்கூடிய சந்ததி. ஆவிக்குரிய சந்ததி கிறிஸ்து. கிறிஸ்து இயேசுவில் விசுவாசிகளாக இருக்கிறவர்கள் எவர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். யோவான் 1:12. ஆகையால் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா வாக்குத்தத்தங்களையும் பெற்றுக்கொள்வதற்கு நாம் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். நான் எப்போதுமே சொல்லுவேன், ஆண்டவரே, ஆபிரகாமை தேவன் சகல காரியத்திலேயே ஆசீர்வதித்து வந்தீர் என்றா எங்களையும் நீர் அப்படியே ஆசீர்வதிப்பேன். நாங்கள் ஒன்றும் பிச்சைக்காரன் இல்லை, யார்கிட்ட போய் கை நீட்டி கடன் வாங்குற ஆள் இல்லை. நீயோ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறார். நீ உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தால் நம்ம யார்கிட்டையும் போய் கடனை வாங்க மாட்டோம். ஏன்னா அவருடைய வாக்குத்தத்தம் அப்படித்தான். உபாகமம் 28 நீ கடன் கொடுப்பாய், நீ கடன் வாங்காதிருப்பாய். ஆமென். அந்த வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறணும். ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் நாம் நிறைவேற்றி கொண்டு வரணும். தேவனுடைய வார்த்தை கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறது. அந்த வாக்குத்தத்தத்துக்கு நாம் சுதந்திரவாளியா இருக்கிறோம் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். நாம தான் அதை பெற்றுக்கொள்ளணும். 2 ஆசீர்வாதம் நமக்கு இருக்கு. ஆபிரகாமுக்கு இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் பாலும் தேனும் ஓடுகிற ஒரு கானான் தேசம். ஆனா ஆவிக்குரிய சந்ததியாகிய ஆபிரகாமுடைய ராஜரீக சந்ததி தான் கிறிஸ்து. அந்த ராஜரீக சந்ததியில தான் நாமும் இருக்கிறோம். தேவன் நம்மை ராஜாக்களும் ஆசேரியர்களுக்குமாக்கி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதம் நமக்கு 2 வகையில் கிடைக்கிறது. ஒன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். அது எபேசியர் 1:3 சொல்கிறது, அவர் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். We have already blessed. ஏற்கனவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஆகையால் தான் பெத்துவேலும் லாபானும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாருங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தாவே என்னை ஆசீர்வதியும் என்றல்ல. எப்பொழுது அந்த ஜெபம், ஆண்டவரே என்ன ஆசீர்வதியும், எனக்கு அதை செய்யும் இதை செய்யும். யார் ஜெபிக்கிற ஜெபம் சொல்லுங்க பார்க்கலாம். எங்க பைபிளில் யார் ஜெபிச்சா அப்படி? ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தாலும் விடமாட்டேன்னு சொன்னது யாரு?
யாக்கோபா இருக்கும்போது, எத்தனை இருக்கும்போது என்னை ஆசீர்வதிக்கலைன்னா உம்மை விடமாட்டேன்னு சொல்லணும். ஆனால் தேவன் அன்றையிலிருந்து அவனுடைய பெயரை, இனி நீ இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாயாக. இஸ்ரவேல் என்ற பெயருக்கு என்ன தெரியுமா? ராஜகுமாரன் என்று அர்த்தம். நீ சுதந்திரவாளியா மாறிட்ட, நீ உரிமை உள்ளவனா மாறிட்ட. ஆனா யாக்கோபா இருக்கும் பொழுது, எத்தனா இருக்கும் பொழுது, பாவியாய் இருக்கும் பொழுது நீ என்ன செய்யலாம்? என்னை ஆசீர்வதித்தாலே உம்மை போக விட மாட்டேன், ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆண்டவரே என்ற ஜெபம் யாக்கோபுக்கு தான். நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேலன். உன்னை இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறேன். பாருங்கள், இஸ்ரவேல் என்ற பெயருக்கு ராஜகுமாரன். அந்த ஜெபத்துக்கு பிற்பாடு கர்த்தர் அங்கதான் அவன் பெயரை மாத்துறார். இனிமேல் நீ யாக்கோபு அல்ல. அப்ப யாக்கோபுடைய ஜெபம் வேற, இஸ்ரவேலுடைய ஜெபம் வேற. ஆமென். யாக்கோபு என்னை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கன்னு போராடணும். ஆனா இஸ்ரவேலன் போராட மாட்டான். அவன் உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறான். எல்லாமே அவனுக்கு தான். ஆமென். அல்லேலூயா. நாம் அதற்கு சுதந்திர வழியா இருக்கிறனால எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு தான். அதனால தான் எபேசியர் 1:3 ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. சரி, கவனிங்க. இப்பொழுது ஆபிரகாமுடைய இந்த பிரயாணத்தை நம்ம பார்க்கிறோம். ஆமென். உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் வீட்டில் போய் நல்லா வாசித்து பாருங்க. இந்த ஆசீர்வாதம் உனக்கு வந்து உனக்கு என்ன செய்யும்? பலிக்கும்னு சொல்லியிருக்கு. நமக்கு பலிச்சு ஆகணும். நீங்கள் விசுவாசியாக இருந்தால் வாக்கு தத்தத்தை பிடித்து கொண்டு ஜெபிக்க, வேற ஒன்றும் இல்லை. உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் கேட்காதீங்க. உங்கள் இஷ்டப்படி ஜெபிக்கிறத விடுங்க. வாக்கு தத்தம் என்ன சொல்லுகிறதோ அதை வைத்து ஜெபியுங்கள். அப்போ தேவன் தப்ப முடியாது. ஏன்னா அவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகையால் தேவன் அவர்களை எகிப்திலிருந்து கானான் தேசம் வரைக்கும் வழி நடத்துவதாக ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்து, ஆபிரகாமுடைய குமாரனாக ஈசாக்குக்கு வாக்கு கொடுத்து, ஈசாக்கினுடைய குமாரனாக யாக்கோபுக்கு வாக்கு கொடுத்து, இவ்வண்ணமாக யோசேப்புக்கு வாக்கு கொடுத்து, மோசேக்கு வாக்கு கொடுத்து, இன்றைக்கு நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் எப்போதும் சொல்வேன், நான் ஆண்டவரே உங்கள்கிட்டலாம் கெஞ்சி நான் வாங்க மாட்டேன். ஆண்டவரே அப்பா இறங்கமப்பா இறங்கமப்பான்னு கண்ணீர் வடிக்க மாட்டேன். நான் உங்க சுதந்திரவாளி, நான் உம்முடைய குமாரன், நான் உம்முடைய குமாரத்தி, நான் சுதந்திரவாளியாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது நான் உங்கள்கிட்ட போய் கெஞ்ச மாட்டேன். எந்த பிள்ளைகளாவது தகப்பன் இடத்துல போய் கெஞ்சுமா? தாயிட்ட போய் கெஞ்சுமா? ஏமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்போர்ட்ஸுக்கு ஃபீஸ் கட்டணும், இல்லை புக்குக்கு ஃபீஸ் கட்டணும், கொடுங்க ஒரு 1000 ரூபா கொடுங்க. கேட்குமா? கேட்க இல்லை. அழுதுகிட்டு முழங்கால் போட்டு அழுதுகிட்டா கேட்கும்? தாய் தகப்பன்ட்டா இல்லை. அதுதான், அவர் தான் நமக்கு எல்லாமே. அல்லேலூயா. ஆமென். அப்போ ஆபிரகாமுடைய வம்சத்துக்கு மாம்ச பிரகாரமான ஒரு ஆசீர்வாதம், ஆனால் நமக்கு 2 ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஒன்று மாம்ச பிரகாரமான ஆசீர்வாதம், இன்னொன்று ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இந்த 2லுமே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து தான் ஆகணும். அதை தான் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன், இன்றைக்கே தருவேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமா, நான் ஒரு பழைய ஒரு பாடலை பாடுவேன். எனக்கு சரியாக கொஞ்சம் ஞாபகம் இல்லை, மறந்துச்சு. கவனிங்க. இது வெறும் வரலாற்று பயணம் மட்டும் இல்லை. அதில் என்ன இருக்குன்னா, மீட்பு இருக்கிறது, பரிசுத்தமாக்குதல் இருக்கிறது, அடுத்த சோதனை இருக்கிறது, அடுத்த தேவனுடைய வழிநடத்துதல் இருக்கிறது, வாக்குத்தத்தத்தை சுதந்தரித்தல் என்ற ஆவிக்குரிய பாடம் எல்லாமே பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுண்டா. இன்றைக்கு அதே பிரயாணத்தில் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அந்த பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களையும், இஸ்ரவேலருடைய பிரயாண சம்பவங்களையும், அவர்களை தேவன் மீட்டு கொண்ட சம்பவங்களையும், நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தையும் ஒப்பிட்டு பாருங்க. 2 ஒரே மாதிரியாக இருக்கும். அது ஆவிக்குரிய காரியத்துக்கு என்னவா இருக்கிறது? ஒரு நிழலாக இருக்கிறது. ஆண்டவர் சோதனை உண்டாக்குற. ஆகையால் அது எப்படி அவர்களுக்கு நடந்ததோ அப்படித்தான் நமக்கு நடக்கும். அவர்களுக்கு சோதனை வந்தது வனாந்தரத்தில். பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், அநேக உபத்திரங்களின் வழியாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்கிறார்.
உபத்திரவத்துக்கு ஒரு நேரம் இருக்கிறது. கவனிங்க. ஆகையால் தேவனுடைய வழிநடத்தலின் வழியாக வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்கிறோம்? சுதந்தரித்துக் கொள்ளுகிறோம். இஸ்ரவேலின் பிரயாணத்தின் முக்கிய கட்டங்கள்: ஒன்று, எகிப்தில் உள்ள அடிமைத்தனம். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இரண்டாவது, பாவத்தின் அடிமைத்தனம். எகிப்தில் உள்ள அடிமைத்தனம், மன்னிக்கவும், எகிப்தில் உள்ள அடிமைத்தனத்துக்கு புதிய ஏற்பாட்டில் எந்த அடிமைத்தனம்? பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவத்தின் அடிமைத்தனம். சில பேர் நினைக்கிறான் பாவத்தின் அடிமைத்தனம் அப்படின்னு சொன்னால் இந்த பாவம் செய்கிற பாவம் மட்டும் இல்லை, உலகத்தில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் அதுக்கு அடிமைத்தனம் ஆயிடக்கூடாது. புரியுதா? உணவு, உடை, இன்னும் உலக பிரகாரமான காரியங்கள் எத்தனையோ இருக்கோ அதற்கு நாம் என்ன செய்து விடக்கூடாது? அடிமையாகி விடக்கூடாது. அது ஒரு அடிமைத்தனம். மோசேயினுடைய அழைப்பு, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம், தேவன் மோசேயை அழைக்கிறார். அப்பொழுது அங்கே என்ன நடக்கிறதுனா, தேவனுடைய மீட்பின் அழைப்பு நமக்கு கிடைக்கிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதுதான் அழைப்பு. இயேசு அந்த அழைப்பை கொடுத்தார். ஆனால் தேவன் மோசேக்கு அந்த அழைப்பை கொடுத்தார். ஆமென். இரண்டும் பொருந்துறதை பாருங்க. அடுத்தது பஸ்கா, ஆட்டுக்குட்டி அடிக்கப்படுகிறது. இரத்தத்தின் பஸ்கா என்னவா இருக்கிறது? இரத்தத்தினால், யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில், இரத்தத்தினால் அங்கு மீட்பு உண்டாகிறது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. அப்படியானால் ரத்தம் அங்கு பழைய ஏற்பாட்டிலையும் ரத்தம் தான், புதிய ஏற்பாட்டிலையும் ரத்தம் தான். ஏன்? ஏதேன் தோட்டத்திலும் கூட ஆபேல் அங்கு இரத்தத்தை தான் அவன் சிந்துகிறான். அப்போ மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. ஆத்மாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்வது இரத்தமே. அதனால பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டில் நிஜமான ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. அடுத்தது பாருங்கள், செங்கடலை கடந்தல். செங்கடலை நாம் கடந்து போகிற ஒரு காரியம். யாத்திராகமம் 14. அதாவது செங்கடலை கடப்பது எதை குறிக்கிறது? பழைய வாழ்க்கையிலிருந்து நாம் முற்றிலுமாக நம்மை வேறு பிரித்துக் கொள்வது. எகிப்து என்றால் உலகம் என்று அர்த்தம். எகிப்து என்றால் என்ன? இந்த உலக வாழ்க்கையிலிருந்து உலகத்தாரை போல ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்தோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் அப்படி சொல்லுகிறது. நாம் ஒரு காலத்தில் எப்படி வாழ்ந்தோமா பாருங்கள். எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே வாசிக்கலாம் சீக்கிரமா. பாவங்களினாலும் இல்லை, சரி, கரெக்ட். 2வது வசனம். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும். இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும். நிறுத்தி வாசிக்கணும். இவ்வுலக வழக்கம் இல்லை, இவ்வுலக வழக்கத்துக்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். பார்த்தீங்களா? நம்ம ஒரு காலத்தில் எப்படி நடந்தோம் தெரியுதா? எப்படி இஸ்ரவேலர்கள் எகிப்திலே அடிமையாக இருந்து பல வேலைகளை செய்து கொண்டிருந்தார்கள். அதே போல நாம் என்ன செய்கிறோம்? இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். நாம் அப்படித்தான். நம்முடைய அடுத்த வசனம் கூட பாருங்க. அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நம்ம எல்லாரும் நம்முடைய மனசும் நம்முடைய மாம்சமும் எதெல்லாம் விரும்புகிறதோ அதையெல்லாம் நாம் செய்தோம். நம்முடைய மனசும் மாம்சமும் விரும்பினவர்களை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கனையின் பிள்ளைகளாய் இருந்தோம். ஒரு காலத்துல நாம கோபாக்கனின் பிள்ளைகளாக இருந்தோம். தேவ கோபாக்கனின் பிள்ளைகளாக இருப்பதற்காக நாம் என்ன செய்தோம்? நம்முடைய மனசு என்ன விரும்புகிறது, நம்முடைய மாம்சம் என்ன விரும்புகிறது, இதெல்லாம் நாம் அதே செய்தோம். ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் மன்னிக்கும், அவர் சாலமோன் ராஜா சொல்கிறான்,
நான் எதையெல்லாம் விரும்புகிறேனோ என் மனசுக்கு நான் எதையுமே என்ன செய்யலை, நான் தள்ளி வைக்கலை அப்படிங்கிறார். ஆமென். நான் என்ன விரும்புகிறேனோ அதையெல்லாம் நிறைவேற்றினேன், ஆனால் நான் எதையுமே தள்ளி வைக்கலைங்கிறார். ஆனாலும் எல்லாம் மாயை மனதுக்கு சஞ்சலமாக இருக்குதுன்னு சொல்கிறார். எல்லாவற்றையும் நான் செய்து பார்த்துட்டேன், ஒன்றுமே இல்லைங்கிறார். அதே போல தான் நாம் அந்த உலக வழக்கம் என்னவோ அந்த உலகத்துக்கு ஏற்றபடி இருந்தோம். ஆனால் இதை பிரிக்கிறது எது? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வர்றதை நம்ம பிரிக்கக்கூடிய ஒரு காரியம் செங்கடல். செங்கடலை விட்டு வெளியே வந்தாச்சுன்னா எகிப்துக்கும் நமக்கு என்னல்ல சம்பந்தம் இல்லை. உலகத்தார போல வாழ்ந்தோம், உலகத்தார போல நடந்தோம், உலகத்தார உடுத்தினோம், எல்லாமே உலகத்தார போல இருந்தது. ஆனால் செங்கடல் கடந்து வரும் பொழுது அதுக்கு நமக்கு ஒரு பிரிவு உண்டாகி விடுகிறது. அதை குறிக்கிறது தான் செங்கடல். பழைய வாழ்க்கையிலிருந்து ஒரு பிரிவு வருகிறது. அடுத்தது மாறா. யாத்திராகமம் 15:22 முதல் 27. கசப்பான அனுபவங்களில் தேவன் நம்மை நடத்துகிறார். மாறா என்பது எதை குறிக்கிறது? கசப்பான ஒரு அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். இதெல்லாம் கடந்து எகிப்தை விட்டு வெளியே வந்து செங்கடலை கடந்து அற்புதங்கள் பார்த்து எல்லாம் வெளியே வரும்போது ஒரு வகையில் செங்கடல் எதை குறிக்கிறது? ஞானஸ்நானத்தை குறிக்கிறது. செங்கடல் எதை குறிக்கிறது பிரியமானவர்களே? ஞானஸ்நானம். அது 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தில் தெளிவாக சொல்கிறது. நாம் எல்லோரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினாலும் மேகத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டோம். அப்போ அது என்ன? செங்கடல் வழியாக போகிறது ஞானஸ்நானம் பெறுகிறதை குறிக்கிறது. எகிப்தை விட்டு உலகத்தை விட்டு பாவத்தை விட்டு வெளியே வந்த உடனே நாம் முதலாவது என்ன செய்யணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும். செங்கடல் ஞானஸ்நானத்தை குறித்து நம்மை ஒரு பிரிக்கிறது, உலகத்தாரையும் நம்மையும் பிரிக்கிறது. அதுக்கு பிறகு உலகத்தாரை போல வாழ்ந்தோம், உலகத்தார் போல நடந்தோம், எல்லாமே உலகத்தார போல இருந்தோம். ஆனால் இப்பொழுது செங்கடலை கடந்த பிற்பாடு, ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு இந்த உலகத்தாருக்கும் நமக்கு என்ன இல்லை, சம்மதமே இல்லை. ஒரு செப்பரேட் லைஃப் மாற்றம் வருகிறது. ஆகையால் ஒரு அடுத்தது கசப்பான ஒரு அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த ஞானஸ்நானம் பெற்று வரும் பொழுது அவனுடைய பிரயாணத்தில் கசப்பான அனுபவங்கள் வருகிறது. எதிராளிகள் வருகிறார்கள், எதிரிகள் வருகிறார்கள், தொல்லைகள் கொடுக்கிறார்கள், தண்ணீர் அங்கே இல்லாமல் கசந்த தண்ணியாக இருக்குது. இதே போன்ற சம்பவங்களும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யும்? கசப்பான அனுபவங்கள் நமக்கு என்ன செய்யும்? இருக்கும். எல்லாமே ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. கசப்பான அனுபவங்களை கடந்து அதில் விசுவாசத்தில் உறுதியாக நின்றால் அந்த கசப்பான தண்ணியை தேவன் மதுரமாக்கி கொடுத்துறார். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான அனுபவங்கள், தோல்விகள், எல்லா பிரச்சனைகளையும் சற்று நீங்கள் விசுவாசத்திலே தாக்கு பிடிப்பீர்களானால் அதற்கு ஒரு எல்கையை கர்த்தர் வைத்து அதை மதுரமான தண்ணியாக மாற்றி விடுகிறார். அதுக்கு ஒரு டைம் தான், எல்லாத்துக்கும் ஒரு காலம். ஏன்னா பிரசங்கி சொல்லுகிறார், சிரிக்க ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க, எல்லாத்துக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கை எல்லாமே கசப்பாக இருக்க போகிறதில்ல. ஏன்னா அதை நாங்கள் விசுவாசத்துக்கு வரக்கூடிய ஒரு பரீட்சை. அந்த கசப்பான அனுபவம் அதுதான் அங்கே மாறாவின் தண்ணி கசப்பாக இருந்ததுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு ஆவிக்குரிய காரியத்துக்கு ஒரு அடையாளம். ஆமென், அல்லேலூயா. அப்போ அந்த கசப்பான அனுபவங்களை கடந்து போகும் பொழுது தேவன் மதுரமான தண்ணீராக அதை மாற்றி கொடுக்கிறார். அடுத்தது பாருங்க, அவங்களுக்கு பசியாக இருந்தது. தேவன் என்ன செய்தார்? வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரத்தில் வானத்திலிருந்து மன்னா விழுகிறது. தேனிட்ட பணியாரம் போன்ற ருசியாக இருக்கிற சிறிய சிறிய மன்னா வானத்திலிருந்து விழுது. ஒவ்வொரு நாளும் புதிய புதிய மன்னா. எத்தனை நாட்கள்? 7 நாட்களில் 6 நாட்கள் அந்த மன்னா பொழியும். 7வது உங்கள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாள். அதில் யாதொரு வேலையை செய்யக்கூடாது. அன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்துக்கு நாம் செல்ல வேண்டிய ஒரு நாளாக இருந்தது. ஆனால் 7ஆம் நாளுக்கு தேவையானதை அதன் முந்தின நாளே நாம் என்ன செய்யலாம்? சேர்த்து வைக்கலாம். அப்பொழுது அது கெட்டு போகாது. ஆனால் இந்த 6 நாட்களில்
1, 2, 3, 4 இப்படி போன்ற நாட்களில் நம்முடைய தேவைக்கு தகுந்ததாகத்தான் அது எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஏதாவது எடுத்து மீதம் வைப்போமானால் அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுக்கும். ஆனால் 7வது கர்த்தருடைய நாளிலே முந்தின நாளுக்குரியதை எடுத்து வைக்கும் பொழுது அது என்ன செய்யாது? கெட்டு போகாது, பூச்சி பிடிக்காது, அது என்ன செய்யாதுங்க? நாற்றம் எடுக்காது. அதுதான் தேவனுடைய காரியம். ஏன்னா அது கர்த்தருடைய நாள். கர்த்தருடைய நாளில் யாதொரு வேலையும் செய்யாதிருப்பதாக. ஆராதனை விட்டுட்டு நான் வேலைக்கு போனேன், அங்கே போனேன், இங்கே போனேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது தவறான ஒரு காரியம். ஆமென். சரி, கவனிங்க. அடுத்தது ஒவ்வொரு நாளும் மன்னா. இன்னொரு காரியம், வாரத்தில் 7 நாட்கள். இந்த 7 நாட்கள் 7 சபை காலங்களுக்கு ஒரு முன்னடையாளம். எபேசு, சிமர்னா, பெருகமு, தேத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவதிகேயா என்ற 7 சபை காலங்களின் போது தேவன் ஒவ்வொரு சபை காலங்களிலும் புதிய புதிய மன்னாவினால் நான் உன்னை போஷிப்பேன் அல்ல. பழைய புராட்டஸ்டன்ட் தினந்தோறும் தேவனுடைய அந்த பராமரிப்பு, அதாவது உங்களுக்கு இன்னது தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். உணவுக்காகவும் உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? அஞ்ஞானிகள் இதை நாடி தேடுகிறார்கள். ஆனால் இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்போ பாருங்க, அதே போலதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஆமென். அனுதினமும் அந்த மன்னாவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். அதே போன்றுதான் தேவனும். நீங்க இதை பற்றி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு என்னது தேவை என்பது நம்முடைய பரமபிதாவுக்கு தெரியும். பார்த்தீங்களா? அதே வாக்கியத்தை ஒற்று பாருங்க, எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அடுத்ததாக கவனிங்க. அடுத்த கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுக்கிறார். எங்கிருந்து வருது தண்ணீர்? கண்மலை. கண்மலை என்பது 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். அது கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த கண்மலை யாருங்க? கிறிஸ்துவே. அப்ப இது பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்த பொழுது அவர் எதை கொடுத்தார்? சொல்லுங்க வாயை திறந்து. இது ஒரு கதை தாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணி தாகம் எடுத்தும் போது என்ன எப்படி கொடுத்தாரு? குடத்தில் பிடிச்சி கொடுக்கல, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். மோசே இடத்துல கர்த்தர் சொன்னார், நீ கண்மலையை அடி என்றார். கண்மலை யாரை குறிக்கிறது? கிறிஸ்து. மோசே கண்மலையை தன் கோலினால் அடித்தான். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. தண்ணீர் புறப்பட்டு வந்து ஆடுகள் மாடுகள் புறப்பட்டு சென்ற 20 லட்சத்துக்கு மேலானவர்கள் குடித்து அது ஆறாக ஓடிற்று என்று எழுதியிருக்கிறது பைபிளில். அந்த தண்ணீர் எப்படி ஓடிச்சா? ஆறாக ஓடக்கூடிய அளவுக்கு அந்த தண்ணீர். அதை தான் பைபிளில் நீங்கள் யோவான் சுவிசேஷத்தில் பார்த்தீங்கன்னா அதே வாக்கியத்தை நம்ம பார்க்குறோம். யோவான் சுவிசேஷம் சொல்லுங்க, வாசிங்க யாராவது. எடுக்கலையா? இல்லை 22ஆம் அதிகாரம் 21 22 தான் வரும். அந்த வசனம் இல்லை, நான் குடிக்கிற தண்ணீரை கொடுக்கணும்ல. அதாவது அது இல்லைங்க, கரெக்டாக எடுக்கலையே அந்த வசனத்தை. நீங்கள் வாசிங்க 7ஆம் அதிகாரம், யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 7:37. பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து. ஒருவன் தாகமாயிருந்தால் கண்மலையிலிருந்து வரக்கூடிய மோசே கோலால் அடித்த கண்மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரை குடியுங்கள். ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒருவன் தாகமாயிருந்தால் அவன் எங்க வரணும்?
இயேசுவினிடத்தில் வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். பாத்தீங்களா, பழைய ஏற்பாடு கண்மலையில் இருந்த தண்ணி. இங்கு ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய கண்மலை யாரு? கிறிஸ்து. 1 கொரிந்தியர் 10:4 வாசிக்க சொன்னேன், வாசித்தீங்களா? எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவரோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆகையால் ஒருவன் தாகமாய் இருந்தால் அவன் என்னிடத்தில் வர கடவன் இயேசு சொல்லுகிறார். ஏனென்றால் அவர்தான் அந்த கண்மலை, அவர்தான் அந்த அடிக்கப்பட்ட கண்மலை. மோசே அடித்த கண்மலை தான் சிலுவையில் அறையப்பட்ட கண்மலையாகிய கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவன் தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். மோசே கோலால அடித்து கண்மலையிலிருந்து தண்ணி வந்தது, நதியாக ஓடிற்று. ஆமென். அதே நதி என்ன? இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியினுடைய அந்த அபிஷேகம். என்னிடத்தில் விசுவாசம் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து என்ன ஓடும்? ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி என்பது நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அந்த கண்மலையில் மோசே அடித்த கண்மலையிலிருந்து வந்த தண்ணீர் ஜனங்களுடைய தாகத்தை தீர்த்தது. சுமார் 20 லட்சம் பேருக்கு மேல உள்ளவருடைய தாகத்தை தீர்த்தது. அவர்கள் கொண்டு சென்ற ஆடு மாடு ஒட்டங்கள் எல்லா மிருகங்களும் குடித்தது. பின்பு அது ஆறாக ஓடி அது வேறு யாருக்கெல்லாமோ பிரயோஜனமாக இருந்திருக்கலாம். அதே போன்றுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த ஜீவ தண்ணீரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய உள்ளத்திலிருந்து என்ன ஓடுங்க? ஜீவ தண்ணீர் உள்ள நதி ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடி என்ன செய்யும்? எங்க நமக்குள்ள இருந்து ஓடக்கூடிய அந்த பரிசுத்தாவினுடைய அபிஷேகம், அந்த ஜீவ தண்ணீருடைய நதி ஓடிக்கொண்டிருந்தால் அது என்ன செய்யும்? அநேகருடைய தாகத்தை தீர்க்கும். அப்படித்தானே நான் சொன்னேன். உங்களுக்கு புரிய முடியலையே? எனக்கு எங்கேருந்துலாம் வருது, வெளிநாட்டில் இருந்துலாம் போன வருது. நீங்கள் வசனத்தை எவ்வளோ சிம்பிளாக விளக்குறீங்கன்னு. ஆனால் உங்களுக்கு தானே புரிய வைக்க கஷ்டமாக இருக்கு. ஆமென், அல்லேலூயா. பாருங்க, அந்த தண்ணீர் நதியாக ஓடின பிறகு அடுத்த தேசத்தில் உள்ளவங்க குடிச்சிருக்கலாம் இல்லையா? அடுத்த தேசத்தில் உள்ள மிருகங்களும் குடிச்சிருக்கலாம் இல்லையா? குடிச்சிருக்கலாமா இல்லையா? ஏன்னா அது ஓடிக்கிட்டு இருக்குதே. அப்போ நமக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவி ஜீவத்துள்ள தண்ணீர் உள்ள நதியா உங்களை விட்டு ஓடும்போது அநேகருக்கு அது தாகத்தை தீர்க்கக்கூடிய, அல்லது பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய, அல்லது வியாதியிலிருந்து சுகமளிக்கக்கூடிய அந்த வல்லமை நம்மிலிருந்து வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உங்களுக்குள்ள அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி இருக்கா? இருக்கா? இருக்கு. ஆனால் எனக்கே போதாது. நான் யாருக்கு கொடுக்க முடியும்? நானே வியாதியில் கிடந்துக்கிட்டு இருக்கேன். மூட்டு வலியும், கால் வலியும், மூக்கு வலியும், குறுக்கு வலியிலும் கிடக்கேன். ஜீவ தண்ணீர் உள்ள நதி எனக்கே போதாது. நீங்கள் வேறு யாருக்கோ கொடுக்க சொல்கிறீங்களா? நான் எப்படிங்க கொடுக்க முடியும்? விசுவாசினுடைய நிலையை பாருங்க. வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள். பைபிள் ஒரு சொன்ன, வைத்தியனே உன்னை நீயே குணமாக்கிக்கொள். வசனம் இருக்கா இல்லையா? ஒரு வசனம், அது எங்க இருக்குன்னு தெரியல. வைத்தியனே முதல்ல உன்னை நீயே குணமாக்கிக்கொள். உனக்குள்ள இருக்கிற வியாதியை குணமாக்க முடியல, நீ எனக்கு வந்து ஜெபம் பண்ண வரியா? எத்தனை பேர் நீங்கள் தகுதியாக இருக்கிறீங்க? அதை தான் அன்னைக்கு நான் கேட்டேன். நீங்களே இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கால் வலி, என்ன குற்றாலத்துக்கு போனால் கால் வலியே என்ன விடலை. ஆமென், அல்லேலூயா. இன்னும் அந்த அதே காரியத்தில் தான் இன்னும் போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் யாருக்கு கொண்டு ஜீவ தண்ணீரை கொடுக்க போறீங்க? உங்கள் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடி அநேகருடைய தாகத்தை என்ன செய்யணும்? அது
தீர்க்கணும், அநேக வியாதிகளை சுகப்படுத்தணும், அநேகர் இடத்துல இருந்த பிசாசுகளை துரத்தணும். அதுதான் ஜீவ தண்ணீர் உள்ள நதி. முதல்ல நமக்கே போதாதுன்னா நீங்க பிரயோஜனம் இல்லை. முதல்ல உங்களுக்குள்ள ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளணும்னா தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமென். சரி, கவனிங்க, அடுத்த காரியத்துக்கு போவோம். ஆகையால் கண்மலையிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை அவர்கள் தாகத்தை தீர்த்தது. அது ஆவிக்குரிய தாகத்திற்குரிய கிறிஸ்துவை குறிக்கிறது. கிறிஸ்து நம்ம தாகத்தை தீர்க்கிறார். தாகம் தீர்க்கும் ஜீவ நதி அவர்தான். அவர்தான் தீர்க்க முடியும், வேற யாரும் தீர்க்க முடியாது. ஆனால் அந்த ஜீவ நதி நமக்குள்ளிருந்து ஓடும்போது அநேகருடைய தாகத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? தீர்க்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அங்கிருந்து என்னவாகிறது பிரியமானவர்களே? சீனாய் மலை. சீனாய் மலை யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 20ஆம் அதிகாரத்தில் உடன்படிக்கை மற்றும் கட்டளைகள். அங்குதான் தேவன் என்ன செய்கிறார்? ஒரு உடன்படிக்கையை செய்கிறார், கட்டளைகளை கொடுக்கிறார். மோசேயின் மூலமாக எல்லா கட்டளைகளையும் இங்கே கொடுக்கிறார். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? என்னை அன்றி உனக்கு வேறு தேவன் உண்டாயிருக்க வேண்டாம், உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன் என்று சொல்லி யாத்திராகமம் அதிகாரத்தில் கட்டளைகளை கொடுக்கிறார். அடுத்து உடன்படிக்கை மற்றும் கட்டளைகள். அடுத்து 9வது வனாந்தர சோதனைகள். அடுத்தது நமக்கு என்ன வருகிறது? இதெல்லாம் கடந்து சென்ற அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் சோதனைகள் வந்தது. வந்ததா வரலையா? அதே போல நமக்கு என்ன வரணும்? சோதனை வரணும். அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார், மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனை அன்றி வேறே சோதனை உங்களுக்கு வராதுன்னு சொல்றார். சோதனை வரும் பொழுது சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும் போக்கையும் கர்த்தர் உண்டு பண்ணுவார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சோதனை வந்துச்சுன்னா நமக்கு என்ன செய்யணும்? வரணுமா வேண்டாமா? வரலை அப்படின்னா நீங்கள் கானானுக்கு போக முடியாது. ஏன்னா இதை கடந்து தானே போகணும். செங்கடலை கடக்கணும், சோதனையை கடக்கணும், யோர்தானை கடக்கணும், அதுக்கப்புறம் தான் கானான். நீங்கள் இல்லை எனக்கு சோதனையே வேண்டாம்னா இங்கே உட்காந்துடுங்க, நாங்கள் போயிட்டு வரோம். அல்லேலூயா. அதை கடந்து தான் போயாக வேண்டும். அதுதான் முன் அடையாளமாக நமக்கு வைத்திருக்கிறது. ஆகையால் வனாந்தர சோதனைகள் விசுவாசமும் கீழ்ப்படிதலும் சோதிக்கப்படுகிறது. ஆமென். எப்படி யோபு நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக விளங்குவேன் என்று சொன்னாரோ அதே போல நாமும் என்ன செய்யப்படணும்? சோதிக்கப்படணும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். கவனிங்க, அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படுகிறது போல அதை விட அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா விலையேறப்பட்டதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு உங்கள் விசுவாசம் என்ன செய்யப்படணும்? சோதிக்கப்படணும். பழைய ஏற்பாட்டிலையும் சோதனையா, நமக்கும் சோதனை தான். அதை அப்படியே அந்த வரலாறு பாருங்க. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் ஆவிக்குரிய பிரகாரமாக. ஆமென். யோர்தானை கடந்து தான் கானானுக்குள்ள போனோம். யோர்தான் என்றால் என்ன அர்த்தம்? மரணம் என்ற அர்த்தம். 1 கொரிந்தியரில் சொல்லியிருக்கு, பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். அப்போ நமக்கும் அந்த மரணத்தை கடந்து அந்த ஜீவனுள்ள போகணும். இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கடலை கடந்தாங்க, அது ஞானஸ்தானத்துக்கு அடையாளம், வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அடையாளம். உலகத்தாருக்கும் நமக்கு என்ன சம்பந்தமே இல்லை. உலகத்தாரை போலவே அந்த சுபாவமே நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆமென். அது செங்கடலை கடந்து வெளியே வந்த உடனே உலகத்தாருக்கும் நமக்கும் ஏன் நம்முடைய சொந்த பந்தத்துக்கு நமக்கு கூட சம்பந்தம் இல்லை. நம்ம முற்றிலும் நம்ம வேறு பிரித்துக் கொள்கிறோம். அதனால யோர்தானுக்கு வரும் பொழுது அது மரணம். அப்போ பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு என்னதுங்க?
மரணம் என்று வேத வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த மரணத்தையும் நாம் தாண்டி ஜெயிக்க வேண்டும். இயேசு மரணத்தையும் ஜெயித்தார், சோதனை ஜெயித்தார், எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டார். சரி, கவனிங்க. ஆகையால் என்னாகும் 13:14 கானானுடைய எல்லை வருகிறது. வாக்குத்தத்தத்தை எதிர்கொள்ளும் நேரம் வரும் பொழுது அவிசுவாசத்தால் 40 ஆண்டுகள் கழிந்து போகிறது. என்னாகும் 14 33 முதல் 34 வசனங்கள். அவிசுவாசத்தின் விளைவாக அது காணப்படுகிறது. அதனால தான் இத்தனை ஆண்டுகள். நீங்கள் சொல்ல போனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில நாட்களில் என்ன செய்யலாம், அல்லது ஒரு 40 மணி நேரம், அல்லது அது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, ரொம்ப பக்கம்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டு போனால் யோர்தானுக்கு போகிறது மிக அருமையாக அருகாமல் இருக்கிறது கானான் தேசத்துக்கு. எகிப்திலிருந்து பிரயாணப்பட்டு போனால் சீக்கிரமாக போயிடலாம். ஆனால் இவனுடைய அவிசுவாசம், முறுமுறுப்பு இதெல்லாம் இருந்ததுனால தேவன் அங்கேயே வனாந்தரத்தில் போட்டு 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 எடுத்தார். ஆமென். சரியாக படிக்கலைன்னா 7ஆம் கிளாஸில் 4 வருஷம் போட்டு 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 எடுக்கிறது போல. ஆமென். சரியாக மார்க் வாங்கலைன்னா போட்டு போட்டு எடுப்பாங்கள்ல, அதே மாதிரி சரியான விசுவாசம் இல்லைன்னா தேவனை 40 வருஷம் தேவன் அவர்களை அரோகசித்தார்னு எழுதியிருக்கு. ஆமென். அதே போன்றுதான் எடுத்துக்கொள்ளப்படுது. இன்னும் ஏன் நடக்கலை, நாம் இன்னும் சரியில்லை. தேவன் பார்த்தாரு, சீக்கிரம் வந்துடலான்னு பார்க்காதா, இன்னும் கொஞ்ச நாள் கடந்து நீ என்ன செய், துன்பத்தை அனுபவி, அப்போ தான் புத்தி வரும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்னும் போட்டுக்கிட்டே இருக்கிறார். அதான் காரணம். ஏன்னா பைபிள் சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறது போல அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதியாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையோடு இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறது. அதை தான், இல்லைன்னா அப்பவுமே எடுத்துக்கொள்ளப்படல் போயிருக்கோம். ஆமென். இன்னும் இழுபறி ஆட்கள்லாம் நிறைய இருக்குது. தண்ணிக்கும் கரைக்கும் இழுக்கவும் போகவும் அந்த முன்குறிக்கப்பட்ட ஆத்மாக்களெல்லாம் சரிப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால அங்கே 40 வருஷம் போச்சுது. தேவன் 40 ஆண்டுகள் அவர்களே அரோகசித்தார்னு எழுதியிருக்கு. ஆனால் அதை ஷார்ட்டாக சீக்கிரமாகவே போயிடலாம். எனக்கு துல்லியமாக அதை சொல்லலை, முடியல, டைம் இருந்தால் நான் சொல்லிடுவேன். இத்தனை நாளுக்குள்ளே அதுக்கு போயிடலாம் கானானுக்கு. ஆனால் இத்தனை ஆண்டுகளாக போக காரணம் விசுவாசிகளுடைய முறுமுறுப்போ அவிசுவாசமோ குறை கூறுதலோ இப்படிப்பட்ட காரியம் இருந்தோன்னு தான் தேவன் 40 ஆண்டுகள் பிடித்தது. அதே போல் எடுத்துக்கொள்ளப்படுதல் இன்னும் நடக்காமல் நாம் மேலே போகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா நாம தான் காரணம். புரியுதா, புரியலையா? ஆமென். சர்ச்சில் தூங்குறதும் ஒரு காரியம். பிரசங்கம் நடக்கும் போதே சிலவளுக்கு ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்குது. சில பேருக்கு என்ன வருது, ஃபிக்ஸ் வந்த மாதிரி இருக்குது. சர்ச்சில் ஃபிக்ஸ் வரக்கூடாது. வந்துன்னா வாங்க, நான் ஒரு சின்ன ஜெபம் பண்ணிடுறேன், போடிடும். ஆமென். அது ஒரு ஆவி. அல்லேலூயா. அவிசுவாசத்தின் விளைவு யோர்தானை கடத்தல். அதுதான் யோசுவானோட வாக்குத்தத்தத்தின் பண்ணப்பட்ட தேசத்திற்குள் பிரவேசிப்பது, கானான் சுதந்திரம். அது யோசுவானுடைய ஊழியம். இப்போ நம்ம அங்கே போகலை. யோசுவானுடைய ஊழியத்துக்கு போகிறதுக்குனா இப்போ மோசேனுடைய நடத்துதலில் மட்டும் நம்ம பார்க்குறோம். சரி, இப்பொழுது நம்ம பார்க்கலாம் பிரியமானவர்களே. இப்போ தான் நம்ம ஃபவுண்டேஷனை போட்டிருக்கோம். இன்னொரு அரை மணி நேரம் இருக்குது நமக்கு. எகிப்து என்பது ஒரு அடிமைத்தனம் நாடு. நான் உங்களை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன்னு கர்த்தர் சொன்னார். அடிமைத்தன வீட்டிலிருந்து உலகத்தை விட்டு அடிமைத்தனத்தை விட்டு வெளியே கர்த்தர் கொண்டு வர்றாரு. வெளியே கொண்டு வர்றது சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? எங்க ஒரு ஆத்மாவை நீங்கள் சர்ச்சுக்கு கொண்டு வர்றது சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? உங்கள் கணவரை சர்ச்சுக்கு கொண்டு வர்றது சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்துறது சாதாரண காரியம் நினைக்கிறீங்களா? உங்கள் பிள்ளைகளை நடத்துறது சாதாரண காரியமா? யோசிச்சு பாருங்க. ஒரே ஒரு ஆத்மாவை உங்கள் வாழ்க்கையில், நான் 15 வருஷமாக சபைக்கு வரேன், எத்தனை ஆத்மா? ஒரு வருஷத்துக்கு 1 15 ஆச்சா? ஆமென். இதுவரைக்கும் எதே நடக்கலல்ல. ஏன்னா அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதைத்தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு அவர் எவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாருங்கிறத நம்ம பார்க்குறோம். எகிப்தின் அடிமைத்தனம். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் பல ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள்.
இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலமெல்லாம் 430 வருஷம். ஆமேன். இங்கே கூட கர்த்தர் ஆபிரகாமத்தில் சொல்லும்போது எத்தனை வருஷம் சொன்னார்? 400 வருஷம். உன்னுடைய சந்ததி 400 வருஷம் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருப்பார்கள் அப்படின்னாங்க. அப்போ எப்படி 430 வந்துச்சு சொல்லுங்கங்க, கொஞ்சம் வாய் திறந்து. ஏன் 430 வந்துச்சு? அது ஆபிரகாம் கணக்கு தப்பாக போட்டிருப்பார். அப்படியா? விசுவாசிகளுடைய செயல்பாடு சரியில்லை, அவிசுவாசம் இருந்ததுனால இன்னும் 30 வருஷம் நீட்டுனது. அதான் காரணம். நான் தான் சொல்லிட்டேன், எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம அப்போதே போயிருக்கணும். ஆனால் போகிறதுக்கு என்ன இல்லை, நம்ம இன்னும் தகுதி இல்லை. நம்ம தகுதியாக இருக்கும்போது தான் நம்மை கர்த்தர் கொண்டு போக முடியும். அதே போல தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 400 வருஷம் தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஆனால் கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? கூட 30 வருஷம் ஆகி போச்சு. காரணம், ஜனங்கள் இன்னும் விசுவாசத்தில் உறுதியாக இல்லை. அதான் காரணம். தேவனை எந்த விஷயத்துலையும் நீங்கள் குறை கூறாதங்க. ஆமேன். ஒரு சமயம் ஒரு சகோதரர் பெங்களூர்லேருந்து என்கிட்ட பேசினார். பாவம், அவர் வாழ்க்கையில் பாதிக்கப்பட்டிருக்காரு. நான் குறை சொல்ல முடியாது. அவருடைய மனைவி அவரை விட்டு பிரிந்து வெளிநாட்டில் நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கா. நான் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். என்னன்னு செய்யலையே, நானும் ஆண்டவரை கொண்டு பார்க்க அப்படி இப்படின்னு சொல்லி பேசியிருந்தேன். எனக்கா ஜெபம் பண்ணணும், அதுக்கு தான் கூப்பிட்டாரு. அப்படியா, சரி சரி, பெரிய பிரச்சனை இல்லை பிரதர், நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தரை கொண்டு வராரு. உடனே கோபத்தில் பேசி பேசி கெட்டாரத்தை போட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா வாழ்க்கையில் விரக்தி, கணவன் மனைவிக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அவன் சொகுசு வாழ்க்கை வாழ்க்கிறான், நான் இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறாரு, சரி உங்களுக்கு குழந்தையா இருக்கேன்னா, இல்லை நாங்கள் சேர்ந்து வாழவே விடலை எங்கள் உறவினர்கள் அப்படிங்கிறாங்க. அப்படி விரக்தியாக இருந்தார். கடைசியில் வார்த்தை வித்தியாசமாக போக ஆரம்பிச்சிட்டு முதல்ல மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு நம்பரையும் பிளாக் பண்ணிட்டேன். ஏன்னா ஆண்டவரை தூசிக்கார். என்னன்னாலும் திட்டிட்டு போ, நீ அதை பற்றி கவலைப்படல. ஆமேன். நான் ஒன்றும் இல்லை, நான் தூசி. நீ என்ன போய் நீ எல்லாம் ஊழியக்காரனா, நீ பிரசங்கம் பண்ணக்கு உனக்கு தகுதி இருக்கா, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் எனக்காக ஜீவனை கொடுத்த நீ இயேசுவை பற்றி நீ சொல்லிட்ட பாரு, டக்குன்னு நம்பரை பிளாக் பண்ணிட்டேன். நீங்கள் நினைப்பீங்க பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை விட்டா நான் மறுநாள் சொகுசாக வந்து நிற்காருன்னு. இல்லை, இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். எத்தனை ஃபோனு, எத்தனை திட்டு, எத்தனை ஜெபம், எத்தனை காரியத்தை சந்திக்கணும். அல்லேலூயா, ஆமேன். அது உங்களுக்கு புரியாது. பாருங்க, நான் அப்படின்னா நினைத்தேன், குற்றாலத்துக்கு போயிட்டு வந்த பிறகு தான் நினைத்தேன், இந்த மோசை 20 லட்சம் பேரை எப்படி நடத்தினார்? ஒரு 35-40 பேரை நடத்தமுனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரே நாள் டூருக்கு போயிட்டு வரோம்னால என்ன முறுமுறுப்போம், என்ன குறையும் இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் மோசே சொன்னார், நான் ஊழியத்துக்கு வரல, நான் வரமாட்டேன், நீ வேறு யாராவது அனுப்போம், வேண்டாம், எனக்கு என்ன ஆடை மேய்ச்சி என் காலத்தை ஓட்டிகிட்டு போயிடுவேன், 2 பிள்ளை இருக்குது, அதோட சந்தோஷமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், போதும். ஆடு அப்பப்போ குட்டி போடுது, அதுவே எனக்கு போதும். ஆமென். மோசே நான் ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொன்னார். ஏன்னா ஊழியங்கிறது ரொம்ப கஷ்டம். அன்றைக்கி அநேகருக்கு ஊழியன்னா என்னன்னே தெரியாது. சும்மா ஒரு பாட்டு பாடினோடனே ஊழியன்னு நினைக்காங்க. இல்லை, 39 ஆண்டுகள் ஊழியத்தில் பிரயாணப்பட்டு போய் கொண்டிருக்கிறோம். எவ்வளோ கஷ்டங்கள், எவ்வளோ துன்பங்கள், எவ்வளோ வேதனைகள், எவ்வளோ பிரச்சனைகளை அனுபவித்திருப்போம் பாருங்கள். அப்போ மோசே இவ்வளவு கஷ்டப்பட்டு எப்படி அந்த ஜனங்களை கொண்டு போனார்? அதுலேயும் பொறுமை. தேவன் ஒரு நேரம் வானத்திலேருந்து இறங்கிறார், மோசே வழிவிடு, நான் இப்போ அவர்களை கொண்டு போட போகிறேன் அப்படிங்கிறார் கர்த்தர். அப்போ கூட மோசே தேவனையும் மிஞ்சுகிற அளவுக்கு, தேவனையே ஆச்சரியப்படுற அளவுக்கு திறப்பின் வாசல் என்று இந்த ஜனங்களை இதற்காகவா நீர் கொண்டு வந்தீர்? நீர் கானான் தேசத்தை வாக்கு பண்ணவில்லையா என்று அவன் அந்த ஜனங்களுக்காக பரிதான். யாருக்காக? முறுமுறுத்த ஜனங்களுக்காக பரிதவித்தான். அந்த இடத்துல தீர்க்கதரிசி சொல்றாரு, அவன் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுத்துக்கொண்டான் அப்படிங்கிறார். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நாம் எந்த ஸ்தானத்தை எடுக்கணும்? எப்பொழுதுமே கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் நம்ம பொருத்தி பாருங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு காரியம் யாராவது நம்ம தூசிட்டான்னா, இயேசுவா இருந்தா, கிறிஸ்துவா இருந்தா அவர் என்ன செய்வார் அப்படின்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்கன்னா, அப்போ நான் கிறிஸ்துவனுடைய ஸ்தானத்தில் இருந்தால் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீங்க.
அப்போ நாம் சில காரியங்களை என்ன செய்ய மாட்டோம், கோவப்பட மாட்டோம், வைராக்கியம் கொள்ள மாட்டோம், எதுவுமே நமக்கு இருக்காது. ஏன்னா கிறிஸ்து நமக்குள் இருக்கிறார். சரி கவனிங்க. ஆகையால் இஸ்ரவேலர்கள் எகிப்தில் கிட்டத்தட்ட 430 வருஷம் இருந்தாங்க அடிமைத்தனத்துக்குள்ள. பல கஷ்டம், செங்கல் இருக்கிறது, வைக்கல் சேர்க்கிறது, ஏகப்பட்ட கஷ்டங்கள், வேலைகள். யாத்திராகமம் 12:40 அவர்களின் விடுதலை மனித சக்தியால் அல்ல, தேவனுடைய வல்லமையினால் வந்தது. பாவம் செய்கிற எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று யோவான் 8:32 முதல் 34 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அல்லேலூயா. அப்போ அந்த பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுக்கிறது பெரிய கஷ்டங்க, பெரிய கஷ்டம். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த ராஜாவினிடத்திலிருந்து விடுதலை செய்து வெளியே கொண்டு வருவது மனித சக்தியினால், மனித வல்லமையினால் முடியவே முடியாது. அது தேவன் தாமே. ஏன்னா அந்த ராஜாவே சொல்கிறான், அது தேவனுடைய விரல் அப்படின்னு சொல்கிறான். சொன்னானா இல்லையா? அப்போ தேவன் கிரியை செய்யலைன்னா ஒரு ஆத்மாவை நீங்கள் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்த முடியாது. உங்க ஞானம், கல்வி, அறிவு, புத்தி, விவேகம் கிரியை செய்யாது. அங்கு தேவனுடைய வல்லமை தேவை. தேவனுடைய வல்லமை இருந்தால் தான் ஒரு ஆத்மாவை நம்ம ஆண்டவர்களை கொண்டு வர முடியும். இல்லைன்னா முடியவே முடியாது பிரியமானவர்களே. ஆமென். கவனிங்க. ஆகையால் பஸ்கா இரத்தத்தின் மூலம் மீட்பு. இப்போ எகிப்திலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக கர்த்தர் என்ன செய்கிறார்? குடும்பத்திற்கு, வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அதை என்ன செய்யணும்? அதை அடிக்க வேண்டும். யாத்ராமத்தின் புஸ்தகத்திலே அவர் சொல்கிறார், புறப்படுவதற்கு முன்பாக அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, வீட்டுக்கு ஒரு ஆட்டை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டை என்ன செய்யணும்? அடித்து. எடுத்துட்டீங்களா? நீங்கள் இஸ்ரவேல் சபையார் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியிலே வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள கடவர்கள். ஒரு வீட்டில் இருக்கிறவர்கள் ஒரு ஆட்டுக்குட்டியை புசிக்கிறதற்கு போதுமான பேர்களா இராமல் போனால் அவனும் சரி போதும். ஒரு குடும்பத்திற்கு யாத்திராகமும் 12:3 சரி. அப்போ ஒரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு அந்த ஆட்டுக்குட்டியை நம்ம அடிக்கணும். ஆட்டுக்குட்டியை அடித்து என்ன செய்யணும்னா, அந்த ஆட்டுக்குட்டி என்னவா இருக்கணும்? 5ஆம் வசனம், பழுதற்றதாக இருக்கணும். அடுத்தது ஆணாக இருக்கணும், 1 வயது உள்ளமாக இருக்க வேண்டும். அது செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலே தெரிந்து கொள்ளும். இயேசு கிறிஸ்து ஒரு ஆண், அவர் பழுதற்றவர். அடுத்து அவர் ஒரு செம்மறி ஆடு. ஆமென். அந்த ஆடு தான் அடிக்கப்பட வேண்டும். அதனால் அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை எடுத்து அந்த வீட்டினுடைய வாசல் நிலைக்கால்கள் 2லும் மிலையின் மேற்சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லாத அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். பாருங்க, ஒரு விடுதலைக்கு அங்கு தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும். ஒரு விடுதலைக்கு ஒரு இரத்தம் இருக்க வேண்டும். ஆமென். ஒரு விடுதலைக்கு நமக்காக, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக அந்த ஆட்டுக்குட்டி சாக வேண்டும். நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக இயேசு மரித்தார், தம் ஜீவனை கொடுத்தார். அதுதான் பழைய ஏற்பாட்டிலே. கவனிங்க. ஆகையால் வீட்டினுடைய நிலைக்கால்கள் மேற்சட்டத்திலையும் அது என்ன செய்தது? இரத்தம் பூசப்பட்டது. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய இரத்தம் பூசப்பட்டது. இப்போ கவனிங்க, இது புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் அப்படி சொல்லுகிறது. நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்? பலியிடப்படுகிறார். ஏன் பலியிடப்படுகிறார்? நம்மை அப்பொழுதுதான் விடுதலையாக்க முடியும். நல்ல கவனிங்க. இந்த ஆட்டுக்குட்டியை பலியாகி அந்த இரத்தம் நிலைக்கால்களில் பூசப்பட்டு பின்பு நமக்கு விடுதலை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அதே போன்று நமக்கும் பாவத்தின் அடிமைத்தனத்தில் விடுதலை கிடைக்க வேண்டும் என்றால் ஆட்டுக்குட்டியாக கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட வேண்டும்.
அவர் நமக்காக பலியானார், அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டது. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை விடுதலையாக்குகிறது. இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யான விடுதலை. பாருங்க, மனித சக்தி அல்ல, மனித ஞானம் அல்ல, எந்த ஸ்தாபனம் அல்ல, ஸ்தாபன போதகர் அல்ல, எந்த ஒரு பாஸ்டரும் யாருக்கு விடுதலை கொடுக்க முடியாது. அது இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவருடைய இரத்தத்தினால் மட்டுமே விடுதலை கிடைக்கணும். வேற காரியமே இல்லவே இல்லை. புரிஞ்சுக்கணும். அங்கே ஆட்டுக்குட்டியின் ரத்தம், இங்கே கிறிஸ்துவனுடைய ரத்தம். ஆமென். ஆகையால் இப்பொழுது கவனிங்க. இப்போ அவருடைய பிரயாணத்தின் போது இரத்தத்தினால் ஒரு மீட்பு வருகிறது. அந்த இரத்தத்தினால் மீட்கிறதுக்கு முன்பாக பார்வோனிடத்தில் போய் என்ன செய்யறான்? மோசேயும் ஆரோனும் போய் நிற்கிறான். எங்கள் தேவன் எங்களை சந்தித்தார். நாங்கள் வனாந்தரத்துக்கு சென்று 3 நாள் பிரயாணப்பட்டு அங்கே எங்கள் தேவனை என்ன செய்யணும்? ஆராதிக்கணும், பண்டிகை கொண்டாடணும் என்று கேட்ட உடனே பார்வோனுக்கு கோபம் வந்துடுச்சு. இவங்க சோம்பேறியாக இருக்கிறாங்க, ஒழுங்காக போய் வேலை செய்யணும்னு அனுப்பினது மட்டும் இல்லை, அங்கே இருக்கிறவங்களுக்கு செங்கலை அறுத்தா வைக்கோல் அவர்களே கொடுப்பார்கள். அந்த அரசே என்ன செய்யும்? அவர்களுக்கு ஆடு மாடுகளுக்கு வைக்கோல் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இப்போ பார்த்தாங்க, இவங்க தேவனுக்கு ஆராதனை செய்ய போகணும்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்களே போய் வைக்கோலை தேடிக்கிடுங்க அப்படின்ட்டான். நாங்கள் கொடுக்க மாட்டோம். அவர்கள் அந்த வைக்கலெல்லாம் தேடுறதுக்கு, தாளடிகளை தேடுறதுக்கு போகும்போது இந்த வேலையை முடிச்சுட்டு தான் போகணும் அப்படின்னு கட்டளை விட்டான். எப்போது போல வழக்கம் போல் இந்த வேலையை என்ன செய்யணும்? அப்போ விடுதலையின் நேரம் நெருங்கும் பொழுது நெருக்கடி முற்றுகிறது, துன்பம் முற்றுகிறது, வேதனை முற்றுகிறது. எப்படி ஒரு பெண்ணானவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது, அந்த பிரசவ நேரம் நெருங்கும் பொழுது அவள் வலியால் துடிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். சரிதானா? ஆமென். அந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்காக அவள் வேதனைகளை அனுபவிக்கிறார். என தேவனை சொல்லுகிறார், நீ பிரசவ வேதனையோடு பிள்ளை பெறுவாய் என்று தேவனை சொல்லியிருக்கிறார். அதனால் அந்த பிரசவ வேதனை என்பது மிகவும் ஒரு மரண போராட்டம். அது ஜீவனா மரணமா? தாய் மரித்து விடுவாளா, அல்லது குழந்தை மரித்து விடுமா, இல்லது 2 பேரும் மரித்து விடுவார்களா, அல்லது 2 பேரும் நல்லபடியாக அவர்கள் சுகமாக இருப்பார்களா என்றெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது, மருத்துவரும் தீர்மானிக்க முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட மரண போராட்டம் வரும் பொழுதுதான் அந்த குழந்தையை பெற்றவுடனே அவள் சந்தோஷமடைகிறாள் என்று சொல்லப்படுகிறது. ஸ்திரியானவள் பிரசவ வேதனைப்படும் பொழுது அவள் துக்கமடைந்திருக்கிறாள், பிள்ளை பெற்றவுடனே அவள் மகிழ்ச்சி அடைகிறாள் என்று பைபிளில் யோவான் எழுதுகிறார். ஆமென். அதே போன்ற ஒரு மரண போராட்டம் தான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறுறது. இஸ்ரவேல் ஜனங்கள் விடுதலை பெறக்கூடிய நேரம் இன்னும் அவர்கள் என்ன செய்தார்கள்? வேதனையை அதிகப்படுத்தினார்கள், இன்னும் அதிகமான வேதனை. ஆமென். அவர்கள் மோசேயின் இடத்துல வருகிறார்கள். மோசே, நாங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தோம், அதையும் நீ கெடுத்துட்டியப்பா, இப்போ எங்களால் தாங்க முடியல என்று முறுமுறுத்தார்கள். அது இயற்கை தானே. என்ன பாஸ்டர், நாங்கள் நல்லா இருந்தோமா பாஸ்டர் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? அதே போல தான். நீங்கன்னா நீங்கள் நினைக்காதீங்க, சொல்கிறேன். விசுவாசிகள் சில பேர் சொல்லுவாங்க, முறுமுறுப்பாங்கல்ல, அங்கேயும் அதே தான் நடக்கு. ஆனால் விடுதலையின் நேரம் வரும் பொழுது வேதனை அதிகமாகும், துன்பம் அதிகமாகும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் என்ன செய்தார்? நீ பயப்படாதே, நீ அற்புதங்களை செய், நான் உனக்கு அடையாளங்களை கொடுத்தேனே, அதை செய். ஆமென். இப்பொழுது நாம் கவனிக்கிறோம், இந்த பிரயாணத்தின் போது இவர்களை விடுவிப்பதற்காக தேவன் செய்கிற காரியங்களை முதலாவது பார்க்கலாம். 10 விதமான வாதைகளை தேவன் அனுப்பினார். ஒரு ஆத்மா பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னா தேவன் என்ன செய்கிறார்? அவருடைய அற்புத சுகமளித்தலை முதலாவது கொடுக்கிறார். வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்கும். நீங்கள் எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக, பாவத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு முன்பாக தேவன் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்துதான் உங்களை மீட்டெடுப்பார். நல்ல கவனிங்க. அதனால தான் புதுசாக யாராவது சர்ச்சுக்கு வந்தால் உடனே ஜெபமாயிரும். ஆனால் 10 வருஷமாக வர்றவங்க இன்னும் காலை இழுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. What is that? என்னவா இருக்கிறது? அந்த விசுவாசம் போதுமான அளவுக்கு இல்லை என்பதுதான் அது அர்த்தம்.
ஆமென். கவனிகள் பிரியமானவர்களே, எகிப்தில் கர்த்தர் அனுப்பிய 10 வாதைகள் இஸ்ரவேலரை அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கும் முன் பார்வோனுக்கும் எகிப்துக்கும் எதிராக வந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகள். ஆமென். அல்லேலூயா. எந்த பாவமோ எந்த பிசாசும் உங்களை பிடித்து வைக்கவே முடியாது. தேவன் அங்கு ஒரு நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். எகிப்து தேசத்துக்கு நியாய தீர்ப்பு அனுப்புகிறார். காரணம், தன்னுடைய சொந்த ஜனங்களை விடுவிப்பதற்காக. நாம் அவருக்கு சொந்தமான ஜனங்கள் நம்மை விடுவிக்க வேண்டுமானால் தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கண்டிப்பாக கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், அவர் பார்வோனுக்கு எகிப்துக்கு எதிராக வந்த தேவனுடைய நியாய தீர்ப்புகள் முக்கியமாக யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரங்களிலே 7ஆம் அதிகாரத்திலிருந்து 12 அதிகாரங்கள் வரைக்கும் அது பதிவு செய்யப்பட்டுள்ளது. எகிப்தில் உள்ள 10 வாதைகள். ஆமென். கவனிங்க, அந்த 10 வாதைகளை முதலாவது யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 14 25 வரைக்கும் தண்ணீரை இரத்தமாக மாற்றுகிறது. தண்ணீரை ரத்தமாக மாற்றினா எப்படி இருக்கும்? எவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பு. ஆமென். எகிப்தில் உள்ள அந்த மோசேயினுடைய கையில் இருக்கிற கோலை கொண்டு என்ன செய்கிறான்? தண்ணியை கோலில் அதை தொடுறான். தொட்ட உடனே அப்படியே எகிப்தினுடைய நைல் நதி முதற்கொண்டு எல்லா ஏரிகளும் தண்ணீர் முழுக்க முழுக்க இரத்தமாக மாறிவிட்டது. அந்த பார்வோன் சென்று அங்கிருக்கிற கோவலையை எடுத்துக்கொண்டு அவன் தண்ணீர் இருந்த போகிறான். அதை கீழே ஊற்றும் பொழுது அதுவும் இரத்தமாக இருக்கிறது. குடிக்க முடியாது தண்ணி. எதுக்கு தெரியுமா? அதான் காரியம். இந்த தண்ணீர் என்ற ஒரு காரியம் ஒரு நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். தன் சொந்த ஜனங்களை மீட்பதற்காக. நைல் நதி முழுவதும் இரத்தமாகியது. அடுத்து தவளைகளை தேவன் வரவழைக்கிறார். வசனத்தை குறிச்சிடுங்க. யாத்திராகமம் 8 1 முதல் 15. அந்த தவளைகள் தேசமெங்கும் வாழ்கிறது. எகிப்தினுடைய எல்லாருடைய படுக்கை அறைகளிலும் ராஜாவுடைய மஞ்சங்களிலும் தவளைகள் ஏறுகிறது. நம்ம ராத்திரி படுக்கும்போது ஒரே ஒரு தவளை குறு சத்தம் போட்ட தூக்கம் வருமா? வராது. சில மழை நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த தவளை அப்படித்தான், எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. எங்கேயோ மறைஞ்சி இருந்தது, அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அவன் தூக்கமே போயிடும். ஆனால் இவன் படுக்கிற மஞ்சத்தில் அந்த படுக்க பெட்டில் பூ கூட தவளை ஏறுது. பாரு எவ்வளோ பெரிய நியாய தீர்ப்பு. அடுத்ததாக தேசமெங்கும் தவளைகள். அடுத்தது பேன்கள், சிறு சிறு பூச்சிகள். யாத்திராகமம் 8 16 19 வரை. அப்படி மண்ணின் தூசியிலிருந்து அந்த பேன்கள் எல்லாம் புறப்பட்டு வருகிறது. அதெல்லாம் பேன் கடிச்சு தொல்லை. ஆமேன். நான் சின்ன பிள்ளைகளை பார்த்துருக்கேன். சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா பெண் பிள்ளைகள் வந்து பேன் கடி தாங்காது. பேன் கடி பயங்கரமாக கடிக்கும். சிலவங்களுக்கு பேனாக தான் கிடக்கும். எங்கே பார்த்தாலும் பேன் பார்க்கறதுக்குன்னே ஒரு வயதான பாட்டி இருப்பாங்க. பழைய காலத்தில் பேத்தியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன செய்வாங்க? இந்த கிராமங்கள்லாம் பாருங்கள், பேத்தியை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு சோத்திரம். நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி அங்கே பேன் பார்க்குறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கும். பார்த்துக்க குத்தி 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 போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்படியும் பேன் குறையாது. பேன் குறையலன்னா என்ன செய்யும் தெரியுமா? அந்த சின்ன பிள்ளைகள் போட்டு மண்டை தேய்க்கும். பார்த்துருக்கீங்களா பார்க்கலையா? கடிச்சு தொல்லை போட்ட உடனே அந்த 2 விரலையும் போட்டு என்ன செய்யும்? போட்டு தேய்க்கணும். அந்த அளவுக்குலாம் பேன் கடிக்குமா? இதையே தாங்க முடியலையே, இங்கே வந்தால் பேன் எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஏன்னா நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளைகள் பேன் கடியில் போட்டு இப்படி பிடிச்சி சொரன்றதெல்லாம் சொறிகிறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆமேன். அல்லேலூயா. இப்போல்லாம் என்னெல்லாமோ மருந்து வந்துட்டு, அந்த காலத்தில் பேனை பிடிச்சி தொழில் பக்கத்துலேயே படுக்க மாட்டாங்க. யாருக்காவது பேன் இருக்குன்னா என்ன அங்கே போய் படு, என் கிட்ட படுக்காதன்றாங்க. ஏன்னா பேனை அப்படியே ராத்திரியாக இங்கே செட்டில் ஆகிடுமா. ஆமேன். அதனால் பேன் கடி இருக்கிற ஆளுக்கு கூட போகக்கூடாது. அப்படிப்பட்ட பேன்களெல்லாம் வருது. எல்லா எகிப்தில் உள்ள பெண்கள் எல்லாரும் சேர்ந்து மண்டையை சொரிஞ்சிட்டு கிடக்காங்க. ஏன்னா எல்லாம் பேனாகி போச்சு. அடுத்த சிறு சிறு பூச்சிகள். சாப்பிட உட்காந்தா பூச்சி வந்து விழுது. தேவன் அவ்வளவு நியாய்ந்திருக்கிறார். அடுத்தது மண்ணின் தூசிலிருந்து எல்லாம் வருகிறது. அடுத்து வண்டுகள். மோசே சொல்கிறார், வண்டுகள் வர கிடவுதுங்கிறாரு.
எங்கிருந்தோ வண்டுகள் ஈன்னு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே பறந்து வந்து மொய்க்கிறது வண்டுகளெல்லாம். ஆமேன். அவருடைய தலையிலும் அவருடைய கண்ணிலையும் அவருடைய மேலையும் வந்து இந்த வண்டுகள் பறந்து தொல்லை பண்ணது. அவ்வளவு தொல்லைகளை பாருங்கள். எகிப்தில் பெரும் தொல்லை. ஆனால் கோசேன் என்ற நாட்டில் பேன்கள் வரல, வண்டுகள் வரல. தேவன் அந்த கோசேன்கிற அந்த இடத்தை, இஸ்ரவேலர்கள் தங்கியிருந்த இடத்தை மட்டும் தேவன் தம்முடைய கரத்தை மூடி பாதுகாக்கிறார். இந்த உலகம் அணுகுண்டுக்கு இரையானாலும் நீ மரணத்தை சந்திப்பது இல்லை. தேவன் கண்ணின் மணி போல உன்னை பாதுகாக்கிறவர். ஆமேன். 3 முறை மரணத்திலிருந்து நான் தப்பித்து உங்க முன்னால் நிற்கிறேன். ஆமேன். ஓடுகிற ட்ரெயினில் விழுந்தேன், பிழைச்சிட்டேன். நீச்சல் தெரியாமல் தண்ணிக்குள்ளே விழுந்து முங்கி கீழே போயிட்டு வந்தேன். எப்படி கரை வந்தேன்னே தெரியாது. இன்னொரு முறை நானே தற்கொலைக்கு போனேன், அப்போ மூஞ்சி ஆகலை. ஆமேன். நான் நினைக்கிறேன் எடுத்துக்கொள்ளப்படும் வரைக்கும் நான் உயிரோடு தான் இருப்பேன், கவலைப்படாதீங்க. ஏன்னா தேவன் நம்மை குறித்த ஒரு நோக்கம் அவருக்கு இருக்குங்க. அதனால் இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாதீங்க, அவர் பார்த்து கொள்வார். உன் வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாக இரு, அவர் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார். ஆகையால் இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடத்துல எந்த ஒரு நியாய தீர்ப்பும் வரல. அடுத்து கால்நடைகளுக்கெல்லாம் கொள்ளை நோய். அங்குள்ள ஆடு மாடு எல்லாம் என்ன வந்துடுச்சு? கொள்ளை நோய். அந்தந்த ஆடுகளும் கொள்ளை நோய் வந்து படுத்து உருண்டு வேதனையில் துடித்து சில செத்து போக. கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பயங்கரமான காரியத்தை தேவன் அங்கே செய்கிறார். ஆனாலும் பார்வோனுடைய இருதயம் என்ன செய்கிறது? கட்டுப்படுத்த கடினமாக்கப்படுது. காரணம், அவனுக்கு வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் தேவை. அடுத்ததாக பாருங்கள் பிரியமானவர்களே, அடுத்து எகிப்திய கால்நடைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டன. அடுத்தது கொப்புளங்கள். மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் கொடிய புண்கள் வந்து ஆரம்பிச்சிட்டு, எல்லா மனிதர்களுக்கு அல்லது மிருகங்களுக்கு எல்லாம் கொடிய கொப்புளங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. அது பயங்கர வேதனைகளை கொடுத்தது. தேவன் இந்த நியாய தீர்ப்பெல்லாம் அங்கே கொடுக்குறார் பாருங்க. அடுத்தது என்ன வந்ததுங்க? கல்மழை வருகிறது. தேவன் பார்த்தா, நீ இதுக்கும் அசைய மாட்டியா? ஆறுதல் கல்மழையை வைக்கிறார். அங்கே கல்மழையானது என்ன செய்கிறது பிரியமானவர்களே? மனிதர், மிருகம், பயிர்கள் எல்லாம் கல்மழை வந்து விழுகிறது. பயிர்கள் எல்லாம் அழிந்து போகிறது. அடுத்ததாக வெட்டுக்கிளிகள் பறந்து வருகிறது. இருக்கிற பயிரெல்லாம் என்ன செய்கிறது? அது தின்று போடுகிறது. பயங்கரமான வெட்டுக்கிளிகள் எல்லாம் பறந்து எங்கிருந்தோ வந்துகிறது. காற்றில் மிதந்து அந்த வெட்டுக்கிளிகள் வந்து அத்தனையும் அழித்து போடுகிறது. அடுத்ததாக பிரியமானவர்களே, மீதம் இருந்த எல்லா பயிர்களையும் அது அழித்துகிறது. அடுத்து 9, 3 நாள் எகிப்து முழுவதும் என்ன ஆயிற்று? காரிருளை தேவன் கட்டளையிடுகிறார். யாத்திராகமம் 10ஆம் அதிகாரம் 21 29 வசனங்களில் பார்த்தீங்கன்னா, எகிப்து முழுவதும் 3 நாட்கள் ஒருவரை ஒருவர் கண்டுபிடிக்காத அளவுக்கு காரிருள் தோன்றியது. ஆமென். ஏற்கனவே தேவன் ஒரு குருட்டாட்டம் பிடிக்க செய்தார். எங்க? சோதோம் கோமோரா பட்டணத்தில். அதே போன்றுதான் இங்கேயும் எகிப்தில் எல்லா இடங்களிலும் காரிருள். நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த இடத்துல வசனம் போதும், அங்கே வசனம் வாசிக்கலை. இங்கே ஒரு நிமிஷம் மேலே போட்டோம். எகிப்து இருளில் இஸ்ரவேலின் குடியிருப்புகளில் வெளிச்சம். அதை வாசிங்க. எகிப்து எங்கும் காரிருள் உண்டானது. 3 நாள் மட்டும் ஒருவரையும் காணவில்லை, ஒருவரும் தம்மிடமிருந்து எழுந்திருக்கவும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குமோ வெனில் அவர்களில் வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது. அல்லேலூயா. எங்க அல்லேலூயா சொல்லுங்க. நீ தேவனுடைய பிள்ளையா இருந்தா வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பகலில் வெயிலாகிலும் இரவில் இலவாகிலும் உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தர் அவருடைய கரத்துக்குள் செட்டிகளுக்குள் நம்மை மூடி மறைத்து பாதுகாக்கிறார். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்களுடைய இடத்துல மட்டும் வெளிச்சம் இருக்கு. எங்க இன்வெர்டரா வச்சிருக்கு, இல்லை சோலார் பேனல் வச்சிருக்கா? சொல்லுங்க. தேவனே வெளிச்சமா இருக்கிறாரு.
எகிப்து முழுவதும் காரிருள். கொஞ்சம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. இப்படிப்பட்ட இடத்துல தேவன் தம்முடைய ஜனங்களை எப்படியாக பாதுகாக்கிறார் என்பதை பாருங்க. அல்லேலூயா. பாருங்கள், அடுத்தது இஸ்ரவேலின் குடியிருப்புகளில் மட்டும்தான் அந்த வெளிச்சம் இருக்கிறது. அடுத்தது 10வது வந்து கடுமையான ஒரு சோதனை, ஒரு நியாய தீர்ப்பு. அது என்னவா இருக்கிறது? வீடுகளில் முதற்பேர்கள் மரித்தனர். வாசிங்க யாத்திராகமம் 11:12. யாத்திராகமம் 11:12 வாசிங்க அந்த வசனத்தை. 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் ஏந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பெயர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று உரைக்கிறார் என்று சொன்னதுமின்றி, அதனால் எகிப்து தேசம் எங்கும் முன்னும் பின்னும் ஒரு காலம் உண்டாகாத பெரிய கூக்குரல் உண்டாகும். ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் பண்ணுகிற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவன்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. அப்பொழுது உம்முடைய ஊழியக்காரராகிய இவர்கள் எல்லாரும் என்னிடத்தில் வந்து பணிந்து, நீயும் உன்னை பின்பற்றுகிறவர்கள் யாவரும் புறப்பட்டு போங்கள் என்று சொல்லுவார்கள். அதன் பின் புறப்படுவேன் என்று சொல்லி உக்கிரமான கோபத்தோடு பார்வோனை விட்டு புறப்பட்டான். கர்த்தர் மோசேயை நோக்கி, எகிப்து தேசத்தில் என் அற்புதங்கள் அநேகமாகும்படிக்கு பார்வோன் உங்களுக்கு செவியொடுக்க மாட்டான் என்று சொல்லியிருந்தார். மோசேயும் ஆரோனும் இந்த அற்புதங்கள் எல்லாம் பார்வோனுக்கு முன்பாக செய்தார்கள். கர்த்தர் பார்வோனின் இருதயத்தை கடினப்படுத்தினால் அவன் இஸ்ரவேல் புத்திரரை தன் தேசத்திலிருந்து போக விடவில்லை. நான் சொன்ன அந்த வசனம் மட்டும் படிங்க. எகிப்தின் மேலே அந்த சங்காரம் உண்டாகிறது. கடைசியா அங்கே மேலே இருக்குது. இன்னும் 1ஆம் நம்பர் எடுங்க, கீழே போட்டோம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இன்னும் ஒரு வாதையை பார்வன் மேலும் எகிப்தின் மேலும் வரப்பண்ணுவேன். அதற்கு பின் அவன் உங்களை இவ்விடத்திலிருந்து போக விடுவான். இப்பொழுது ஒவ்வொருவனும் அவனவன் அயலாரிடத்திலும் ஒவ்வொருத்திலையும் போட்டோம். அப்படி மேலே போட்டோம். அப்படியே கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தேவிக்க முடிவு செய்தார். அப்பொழுது மோசே, கர்த்தர் நடுராத்திலே நான் எகிப்தின் மத்தியில் கடந்து போவேன், புறப்பட்டு போவேன். அப்பொழுது சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் எந்திரம் வரைக்கும் அடிமை பெண்ணுடைய தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருக்கிற முதற்பேர் அனைத்தும் மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தும் சாகும் என்று கர்த்தர் உரைக்கிறார். ஆமென். நடந்தது என்ன? சங்கார தூதன் அங்கு இரவு வேளையில் புறப்பட்டு வருகிறான். ஆனால் ஏற்கனவே தேவன் சொன்னது போல மோசையினுடைய அறிவுரையின்படி வீட்டுக்கு ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்களிலும் மேற்சட்டத்திலும் அவர்கள் பூசி வைத்திருந்தார்கள். சங்கார தூதன் கடந்து வருகிறான். அந்த வீட்டில் யாருடைய வீட்டிலெல்லாம் இரத்தம் இருக்கிறதோ அதை கடந்து போகிறான். இரத்தம் இல்லாத வீட்டில் உள்ள எல்லா தலைப்பிள்ளைகளும் மிருகங்களின் தலையீற்றுகளும் எல்லாமே செத்து மடிகிறது. பார்வோனுடைய ஒரே மகனும் அங்கு செத்து கிடக்கிறான். கடைசி வாதை ஏன் தெரியுமா? இந்த 10 விதமான வாதைகளை தேவன் கொடுக்க காரணம் என்ன? ஆமென். எகிப்தின் வீடுகளில் முதற்பேர்கள் மரித்தனர். பாருங்கள், 9 வாதைகளிலும் இஸ்ரவேலருக்கு தேவன் விசேஷமான பாதுகாப்பை கொடுத்தார். ஆமென். 9 வாதைகளில் எகிப்தில் தான் இருக்காங்க. இந்த உலகத்தில் இருக்கிற பாவிகளுக்கு மத்தியிலே தான் நாம இருக்கிறோம். ஆனால் தேவன் நமக்கு மட்டும் சிறப்பான ஒரு பாதுகாப்பை கொடுக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? நிச்சயமா தேவன் ஒரு சிறப்பான பாதுகாப்பை அவருடைய பிள்ளைகளுக்காக வைத்திருக்கிறார். பிள்ளைகளை அதே போன்றுதான் இந்த 9 வாதைகளில் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் விசேஷமான பாதுகாப்பை கொடுத்தார். குறிப்பாக 4வது வாதையிலிருந்து கோசேன் தேசம் பிரிக்கப்பட்டதாக தெளிவாக கூறப்படுகிறது. அந்நாளில் நான் என் ஜனங்கள் குடியிருக்கிற கோசேன் தேசத்தை பிரித்து வைப்பேன். ஆமென். 9வது வாதையில் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாருடைய குடியிருப்புகளிலும் வெளிச்சம் இருந்தது. 10வது வாதை அதுதான் பஸ்காவுக்குரிய வழி, அதுதான் விடுதலை.
ஆமென். 10வது 9 வாதைகளிலிருந்து வேறுபட்டதாக இருந்தது. முதற் பேரு மரணத்திலிருந்து தப்பிக்க தேவன் ஒரு வழியை ஏற்படுத்தினார். பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தம். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும் ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது ஆட்டுக்குட்டியின் ரத்தம். இந்த உலகமானது முழுவதுமாக அழிந்து போகக்கூடிய ஒரு நேரத்தில் நீங்கள் மீட்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஏற்கனவே உங்களுக்கு சிந்தப்பட்டிருக்கிறது. ஆமென். அந்த ரத்தம் நம்மை பாதுகாக்கும். நாம் மரிப்பதில்லை. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்து விசுவாசிக்கிறவன் என்றென்றும் மறியாமலும் இருப்பான். மரணத்தை கேட்டு அஞ்சாதே சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தோடு இரு, நீ மகத்தானவங்களை தேவனிடத்திலிருந்து காண்பாய். நான் அந்த இரத்தத்தை கண்டு உங்களை தப்புவிப்பேன். ஆமென். ரத்தம் இருக்கிறது. இன்றைக்கு நமக்கு ரத்தம் பூசப்பட்டிருக்கிறதா? நீங்கள் தெளிக்கப்பட்ட ரத்த இடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று வேதம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் என் மீது பூசப்பட்டிருக்கிறது. ஆமென். எனக்கு மரணம் என்ன நெருங்க முடியாது, மரணம் என்ன தடுக்க முடியாது. அல்லேலூயா. பாருங்கள், உலகத்தில் அந்த இந்திய ஜனங்கள் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், பொதுவாக வடமாநிலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர்கள் இந்த வகிடில் என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த குங்குமத்தை பூசியிருப்பாங்க. இந்த வகிடு உச்சி எடுக்கிறாங்களா, அந்த வகிடில் குங்குமத்தை பூசியிருப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பெரிய குங்கும பொட்டு வச்சுருப்பாங்க. என்னைக்கு கணவன் மரிக்கிறாரோ அன்றைக்கு பொட்டு அழித்து விடுவார்கள். அந்த பொட்டு எதை குறிக்கிறது? கணவன் ஜீவனோடு இருக்கிறான் என்பதற்கு ஒரு அடையாளமாகவும், அது இரத்தத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. இன்னைக்கு எதுக்கு குங்குமத்தை பூசுறாங்க? நெத்தியில் இப்படி பூசுறாங்க இல்லையா குங்குமம், அது எதுக்கு? அதுக்கு ஒரு காரணம் இருக்கிறது. ஆமென். ஏன் திருநீர் பூசுறாங்க? அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. நீற்றை புனந்தன்ன நீராட போயென்ன மனமே மாற்றி பிறக்க வழி எரியா இல்லையே ஏற்றி கிடைக்கும் ஏழைகோடு மந்திரமேதனா சுட்ட சட்டி சட்டுவோம் கரிச்சுவை அறியுமோ. நான் சொல்லி முடிச்சுட்டேன், உங்களுக்கு ஒன்றுமே புரியாது. இதெல்லாம் தெரியலன்னா நீங்கள் கிறிஸ்துக்களை யாரையும் வழிநடத்த முடியாது. ஆமென். அல்லேலூயா. அது சொல்லணும். நீற்றை புனந்தன்ன நீராட போய் என்ன மனமே, திருநீரை பூசிக்கிட்டு கங்கையில் போய் முங்கினா என்ன, இல்லை காவேரியில் முங்கினா என்ன? மாற்றி பிறக்க வழி அறியா இல்லையே, இன்னும் மறுபடியும் பிறக்காமல் இருக்கே நீ. இந்த பாட்டெல்லாம் கிறிஸ்தவத்துக்கு தான் பொருந்தும், வேறு எதுக்கு பொருந்தும்? ஆமாம். அநேக சுலோகங்களை நான் வச்சுருக்கிறேன், அது எங்கே பேசணுமோ அங்கே தான் பேசணும். சரி, கவனிங்க. ஆகையால் நான் அந்த இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து போவேன், மரணம் வராது. நீங்கள் எல்லாரும் அந்த ரத்தம் பூசப்பட்டிருக்கிறது உறுதியாக நம்புறீங்களா? நிச்சயமாக உங்களுக்கு மரணம் வராது. இந்த உண்மையை தெரிஞ்ச பவுல் தான் சொன்னார், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆகியால் பிரியமானவர்களே, அந்த இரத்தத்தின் அடையாளத்தை கண்டு அந்த சங்கார தூதன் எகிப்து முழுவதும் சென்று எல்லா வீடுகளிலும் நுழைந்து தலையீற்றுகள், எல்லா தலைப்பிள்ளைகள், பார்வோன் ராஜாவுடைய பிள்ளை முதற்கொண்டு எல்லாமே என்னாகுது? செத்து போகுது. பார்ப்போம், அதை முடிப்போம். இதுதான் இஸ்ரவேலியரின் எகிப்திலிருந்து பிரயாணத்தின் தொடக்கம். வாதைகள், பஸ்கா, ரத்தம், விடுதலை, செங்கடல், வனாந்தர பிரயாணம், இதெல்லாம் தொடர்ந்து நாம் அடுத்த வாரம் மீண்டுமாக இந்த செய்தியை 2வது பாகத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆண்டவர் ஸ்தோத்திரம். மோசேனுடைய வழிநடத்தல் முடிந்து அடுத்ததாக யோசுவாவுடைய வழிநடத்தலை நாம் பார்க்கிறோம். இந்த புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ அதுதான் பழைய ஏற்பாட்டில் நடந்தது. பிரசங்கி சொல்லுகிறான், முன் நடந்ததே பின்னும் நடக்கிறது, இனி நடக்க போகிறதும் முன்னமே நடந்தது என்று சொல்லுகிறார். ஆகியால் பிரியமானவர்களே, எல்லா தலைப்பிள்ளைகளும் மரித்து செத்து போன உடனே பார்வோன் சொல்கிறான், சீக்கிரமாக எகிப்தை விட்டு வெளியே போருங்கள். இந்த விடுதலையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கிறதுக்கு தேவன் தம்முடைய பலத்த கரத்தினாலே, ஓங்கிய புயத்தினாலே இத்தனை வாதைகளை அனுப்பி, நியாய தீர்ப்பை அனுப்பி அந்த ஜனங்களை விடுவித்தார் என்றால், பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற நம்மை அவர் விடுவிக்கும்படியாக தம்முடைய ஜீவனையே நமக்கு கொடுத்தார். எப்படி நீ ஞாயிற்றுக்கிழமை தேவனை ஆராதிக்காம வீட்டில் இருக்க முடியும்? யோசித்து பாருங்க. அவருடைய ஜீவனே நமக்கு கொடுத்துட்டார், தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்துட்டார்.
அந்த ஜீவனை கொடுத்துதான் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இரத்த கரையத்தை இயேசு செலுத்தினார். அல்லேலூயா, ஆமென். எல்லாரும் எழுந்து நிற்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அந்த இரத்த கரையம் செலுத்தப்பட்டது பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருவருக்காக செலுத்தப்பட்டிருக்கிறது. அந்த இரத்தம் நமக்கு பூசப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாம் எழுந்து ஒரு பாடலை பாடி நாம் ஜெபித்து இன்றைய ஆராதனை நாம் நிறைவு செய்வோமாக. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட் ஜீசஸ். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், தேவநாமம் மகிமைப்படுவதாக. பிரைஸ் லார்ட் ஜீசஸ். நன்றி நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரங்களை நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி நன்றி ஆண்டவராக இயேசுவே. துதிக்கிறோம் 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 கர்த்தாவே. அற்புதமானவரே துதிக்கிறோம், அதிசயமானவரே துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவராக இயேசு ராஜா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. நாம் எல்லாரும் கடைசியாக ஒரு பாடலை பாடுவோமாக. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் லார்ட் ஜீசஸ். இங்கே இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இங்கே இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? இசையா இசையா, உம் பிள்ளை நானையா. இசையா இசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். உம்மோடு நடந்தால் ஆனந்தம், உம்மோடு இருந்தால் பேரின்பம். நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. நன்மையினால் என் வாயை நிரப்பும் நல்லவரே என் ஏசையா. ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. ஏசையா ஏசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா? உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா? உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. உம் வசனம்
எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம், உம் வசனம் எனக்கு ஆனந்தம், உம் சமூகம் எனக்கு பேரின்பம். வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. வார்த்தையினால் என் வாழ்வை வளமாக்கும் வல்லவரே என் இயேசையா. இயேசையா, இயேசையா, உம் பிள்ளை நானையா. இயேசையா, இயேசையா, உம் பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம், உம் சத்தம் எனக்கு ஆனந்தம், உம் சித்தம் எனக்கு பேரின்பம். சித்தம் செய்து சீயோனில் சேர சித்தம் செய்யோன் என் இயேசையா. சித்தம் செய்து சீயோனில் சேர சித்தம் செய்யோன் என் இயேசையா. இயேசையா, இயேசையா, பிள்ளை நானையா. இயேசையா, இயேசையா, பிள்ளை நானையா. நீங்க இல்லாத வாழ்வும் ஒரு வாழ்வாகுமா, உம்மை தேடாத நாளும் ஒரு நாளாகுமா. கரங்களை தட்டி நாம் ஆண்டவர் மகிமைப்படுத்துவோம். நன்றி ஆண்டவராக இயேசுவே, துதிக்கிறோம் துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, நீர் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து மேக ஸ்தம்பத்தினால் அக்னி ஸ்தம்பத்தினால் அவர்களை வழிநடத்தினது போல எங்களையும் நீர் வழிநடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து என்னும் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர்களை கானான் தேசத்தை நோக்கி பிரயாணப்படும்படி ஒரு மோசே என்ற ஒரு தலைவனை ஏற்படுத்தி கொடுத்தது போல புதிய ஏற்பாட்டில் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து எங்களை விடுவித்து பரலோகத்துக்கு கொண்டு செல்வதற்காக எங்கள் தலைவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்காக தன் ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. அப்பா, அந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள், குழந்தைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற கேட்க போகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவர்களாக நம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். சகல துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் சுகமும் பலமும் ஆசீர்வாதங்களும் தேவனுடைய பாதுகாவலும் நம் அனைவரோடும், நம் குடும்பத்தார் அனைவரோடும், சகல பரிசுத்தவான்கள் அனைவரோடும் இன்று என்ற சதா காலமும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.